டோனியை பார்த்தாலே இவங்க சவுண்டு கிழியும். ஆமாம் புரியுதா? ஆப்போசிட் டீம் எல்லாம் இங்கே கை வச்சிடும். உன் டீம் ஆர்சிபி இருக்கு பாரு, நீ கப்பு நான் ஜெயிப்பேன்னு சொல்லுத. கப்பு ஈசால போய் ஈசால எடுத்தாண்டா கப்பு வழி கொடுத்துருக்கணும். போதும் போதும் ஃபைனல் கருத்து தம்பி. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி தலை எப்படியோ போவோன்றீங்களா? உள்ள போகலடா, போயிட்டாங்கடா. போயிட்டாங்க. இல்ல அடுத்த மேட்ச் உள்ள போவாங்க. பணம் கொடுத்து பட்டா ஒதுக்கிட்டோம், நாங்க கப்பு வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கிட்டோம். நீ இவர் ஹைதராபாத் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, ஹைதராபாத் நெக்ஸ்ட் தோனி கப்பு நம்மதேன்னு போடுங்க. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தோனி இறங்கல அப்படின்னு கேட்டா, ஆமா தோனி இறங்கலதான். தோனி இறங்கலான்னு சரிதான்டா. தோனி வீடியோ காட்டுறாங்க பாரு டிவில. ஆமா அந்த போட்டோ பார்த்தாலே போதும். சவுண்ட பாத்தியா? வீட்ல பார்த்து பண்ணேன். நீ இல்ல பார்க்கணும் சொல்றாங்க. தம்பி நீ டிக்கெட் எடுத்தியா? நான் டிக்கெட் எடுத்தா பார்த்துட்டு வந்தேன். இப்போ அப்ப நீ என்னோட நின்று நான் உண்மையா பேசிடுவேன். அப்புறம் உண்மையா சொல்லு. டிவியில வந்துட்டு டோனியை பார்த்தாலே இவங்க சவுண்டு கிழியும். ஆமா புரியுதா? ஆப்போசிட் டீம் எல்லாம் இங்கே கை வச்சிருவானோ. கரெக்டு. அடுத்தது கேட்ச் வருமோ ஸ்ட்ரிமிங் பண்ணுவோம், என்ன இங்கே பார்க்க மாட்டானோ, கையை இங்கே வச்சு பொத்துவானோ. எதிர் டீமில் ஒரு மேட்ச்சும் முடியும் போதும் எதிர் டீமில் ஆப்போசிட் ஆடுற டீமு ஃபுல்லாக கமெண்ட் என்னவா சொல்கிறானோ, தலை இறங்கினா காதை தான் பொத்தி விடணும். சரிதா? டோனி இறங்கல, ரன் அடிக்கலன்னு உனக்கு பிரச்சனை கிடையாது. சரி இந்த மேட்ச் ஜெயிச்சோம், அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா மாட்டோமான்னு போகாது. இல்லை அடுத்த மேட்ச் ஜெயிச்சாதான் உள்ள போக முடியும். உன் டீம் ஆர்சிபி இருக்கு பாரு. ஆர்சிபி ஏங்க சொல்றீங்க? இல்லை உன் டீம் ஆர்சிபி இருக்கு பாரு, நீ கப்பு நான் ஜெயிப்பேன்னு சொல்லுத. கப்பு ஈசால போய் ஈசால எடுத்தாண்டா கப்பு. சவுண்டு கேட்டீங்களா? சென்னையில் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஜெயிச்சுமோ தோத்தாலும் பெருமையோட போயிடுவோம். சென்னையை பொறுத்த சென்னை சவுண்டை கேட்குறியா? சென்னையில் இப்போ சவுண்டை கேட்டேன் கேட்க முடியும். சவுண்டை கேட்டில்ல? கேட்டேன். கப்பு நமக்கு தான். சரி புரியுதா? இங்கே கப்பு ஒரே ஒரு வருத்தம் ப்ரோ, தலை இறங்கியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். தலை இறங்க மாட்டாரு, அதுதான் ஒரே ஒரு கெஸ்ட். 6 விக்கெட்டை தலை இறங்க மாட்டாரு. 3வது விக்கெட்டை தலை. அதுதான் ஏன்னு கேட்கனா, அவருக்கு வந்து அடுத்த பிளேயர் வாழைக்காரு போடுங்க. அந்த ஒரு பாட்டு போட்டாங்க, ஒரு மெலடி சாங் ஒன்று போட்டாங்க. லாஸ்ட் அதான் என்னன்பே எங்கே என் நண்பே ஆட்டு ஒரு மெலடி சாங் ஒன்று போட்டாங்கல்ல. அந்த பாட்டில் இந்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி டிவியில் டோனியை காட்டினாங்க. அப்போது இவங்க 2 பேரில் யாரோ ஒரு அவுட் ஆகிருக்கணும். ஏன்னா அவன் 2 அடிக்கிறானா இல்லையோ, அவன் சொல்ல கூடாது, அவங்க 2 அடிக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் எதிர்பார்க்கல தலை இறங்குனா ஒரு அதுன்னு வழி கொடுத்துருக்கணும். போதும் போதும் ஃபைனல் கருத்து தம்பி. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி தலை எப்படியோ தமிழ்நாட்டுக்கு நம்ம தளபதி மட்டும் தான், முக ஸ்டாலின் அவர் மட்டும் தான். இன்னைக்கு எங்க தளபதி அரசியல் போகக்கூடாது. டோனி எதிர்பார்க்குறாங்க, அவர் 2 அடிக்கிறாரோ இல்லையோ உள்ள என்ட்ரி ஆகணும், அவ்வளோதான். அவர் டெக் அவுட் ஆனாலும் சவுண்டு தான், தலை இறங்கணும், அவ்வளோதான். ஈசால கப்புன்னு கத்திட்டே இருக்கட்டும், கப்பு நமக்கு தான். இப்பயும் சவுண்டு கேட்குது பாருங்க. மேட்ச் முடிச்சு ஆடியன்ஸ்ல வெளில போயிட்டாங்க, கப்பு வந்துட்டு. ஓகேவா? மக்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து வராங்க. நான் இல்லைன்னு சொல்லு. நான் கேட்ட கேள்வி என்ன கேட்குறா? சென்னை ஜெயிச்சிட்டாங்க. சென்னை உள்ள போவோன்றீங்களா? உள்ள போகலடா, போயிட்டாங்கடா. இல்ல அடுத்த மேட்ச் உள்ள போவாங்க. பணம் கொடுத்து பட்டா ஒதுக்கிட்டோம், நாங்க கப்பு வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கிட்டோம். நீ என்ன கத்திக்கிட்டு நிக்கிற? என்னடா 6வது கப்புக்கு நாங்க இடம் ஒதுக்கி வச்சிட்டோம், நீமே என்ன கத்திக்கிட்டு இருக்க? ஈசால கப்பு உங்க டீம் தானே, ஆர்சிபி போடா. ஜெயிக்கிறோம், மஜா பண்றோம். ஓகேவா? ஜெயிக்க விடுறோம், அவ்வளவுதான். தம்பி ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட். இதோ இருக்குங்களா இந்த ஹோட்டலு, அந்த ஹோட்டலு, 3வது ஹோட்டலு மேலே 3வது மாடில். அவன் நம்பர் என்ன? 307 நாங்கள் தங்கியிருக்கோம். இவன் ஃப்ரெண்டு ரூம் தான். இன்னைக்கு மேட்ச்னா அங்கே வந்து தங்கிட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். அடுத்த மேட்ச்சில் அங்கே தான் தங்கியிருப்போம். இந்த இடத்துல நாங்கள் இருப்போம். மேட்ச்சு வேறு இடத்துல, ஆனால் இங்கே டிவியில் ஓடும்ல, நீங்கள் வந்துடுவீங்களா? இங்கே இருப்போம். நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறோம் ப்ரோ, நீ ஆர்சிபி ஏழை மக்களுக்கு டிக்கெட் கொடுங்க ப்ரோ. டிக்கெட் இல்லாமல் பாவம் ஏழை மக்கள் கஷ்டப்படுறோம். இங்கே இருப்போம், நீங்கள் வந்து கேளுங்க. ஆர்சிபியை அட்டகாசம் பண்ணுறோம், தெரிச்சு விட்றோம். அடுத்த தெரிக்க ஓடுறோம், அவ்வளோதான். அவனுக்கு அதே
விராட் கோலி மட்டும் கொஞ்சம் அடிக்க விடணும். என்ன பண்ணுறது, அந்த மனுஷன் மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது. அது வருதுன்னா ஒரு ஆள் போகிறாரு, நீங்களே பார்க்கலாம். ஒரு ஆள் அவர் மேட்சுக்காக போகிறாருல, குடும்பமாக பார்க்குறாரு. அந்த டீம் ஆர்சிபி குடும்பமாக பார்க்குறாரு. அவர் நினச்சா அந்த டீமுக்கு கேப்டனாக இன்னுமே இருந்துருக்கலாம். எனக்கு கேப்டன் பதவி வேணாம், நான் ஒரு 11 ஆளில் ஒரு ஆளாக விளையாடுறதுக்கு பிறகு அதுதான் மேட்ரு. இல்லை நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸு தரகுறவாக பேசுகிறாங்க நம்ம கோலியை. ஃபுல்லாக கிடையாது. இந்த ஒருத்தர் வருவார்ல சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர், அவரை நான் பார்க்கணும். அவர் அந்த ஒரு மாதிரி இது இல்லாமல் வரலையா யாரு அவர் கொஞ்சம் உடம்பா. அவர் போன மேட்ச்சில் தெறிக்க விட்டான பிறகு பயிலுவா பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். அது அடுத்த மேட்ச்சுக்கு வருவாரான்னு மேட்ச் அவங்க ஏரியா வந்தால் நேராக போய் சம்பவம் பண்ணுறோம். சொல்லலாம் செஞ்சுட்டு வரோம். சம்பவம் பண்ணுறோம் ஜி. நமக்கு நம்ம இடத்த சொல்லணுமா, நம்ம வேலை பேர் சொல்ல விடாது. சரி ஜி, நம்ம இப்படி பேசிட்டோம் ஜாலியாக. நாங்கள் சொல்லக்கூடாது இடத்த, நம்ம வேலை பார்க்குற இடத்த அட்டகாசம் பண்ணுறோம். ஃபைனல் கப்பு நமக்கு தான் ஜி. நீங்கள் உள்ள இங்கே தட்டி தூக்கிட்டு போகிறோம். இதே கிரவுண்ட் தான், இங்கே வரோம், கப்பு அடிக்கிறோம், கெளிகிறோம். நம்ம தான் இந்த தாட்டியும். ஃபைனல் எங்கே சென்னை மேட்ச் தானே. 2024 சென்னை தான் கெளிக்குது. 2026 இந்தியா கூட தான் கெளிக்குது. என்ன மச்சான் சொல்லிக்கலடா, 24 தானே 2026 வேற கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஈசால கப்பு அந்த அந்த அவனு ஏதோ என்னது பார்த்து அது எழுதுறான்னு தெரில. ஈசால கப்பு எழுதுறான், நம்ம காப்பி அடி கொடுதையா வேற ஏதாவது பேர் வைக்கணும். இப்போ ஈசால கப்பு நமது வீடியோலாம் பரவற இல்லை. தலை தரிசனம் பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்த்தது இல்லை. இப்போ என்ன சத்துறது பஸ் வரும், வாங்க தலை தரிசனம் பார்ப்போம். ஈசால கப்புன்னு ஒரு May 22 சென்னையோட கப்பு கெளிக்கிறோம். ஜூன் 4 எலெக்ஷன் ஜெயிக்கிறோம். இந்தியாவோட கூட்டணி கெளிக்கிறோம். ஏய். இந்தியாக்கே பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஈசால கப்பு நம்ம இதுன்ட்டு ஒரு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்களா, அதுமாரி நம்ம சென்னைக்குன்ட்டு ஒன்று வைக்கணும். அதை நீங்கள் மீடியாக்காரன், நீங்கள் அதை கொஞ்சம் உங்களால் ஒரு இதாக போட்டோம், அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. ஈசால கப்பு நம்மதுன்ட்டு அது பரம்பரையாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆர்சிபின்னா ஈசால கப்பு நம்மதுன்ட்டு ஆனால் ஒன்று கூட இல்லையே சென்னை. இல்லை நம்ம 5 எடுத்துட்டோம்ல, 6வது அதுமாரி நமக்கு ஒன்று கலப்பி விடுங்க. நீங்கள் இப்போ பார்த்து செஞ்சு விடுங்க. அப்படி பண்ணி கொடுங்க. அது உங்களை மாதிரி ஆட்கள் தான் பண்ணணும். இப்போ பொதுவாக இப்போ ஈசால கப்புனா யார் சொன்னது? ஆர்சிபி. அதுமாரி சென்னைக்குன்னா அதுமாரி ஒன்று வேணும். அதான் தலை தோனின்னு இருக்கா. அதான் அப்படியே தலை தோனியை சேர்த்துக்குங்களா. அப்படியே ஏதாவது போட்டு நீங்களா போட்டு விடுக்கலாம். படித்த நீங்கள் ஏதாவது போட்டு ஏதாவது ட்ரெண்டிங் மாரி அந்த மாரி. ஈசால கப்புதுன்னா ஈசா எங்கே தெரியுமா? ஆனால் இப்போ நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு விசில் கேட்குறாரு. ஆர்சிபியை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை காப்பி அடிக்கிறது இல்லை, நான் ட்ரெண்டிங் தான் படித்து சொல்கிறேன். இல்லை ட்ரெண்டிங் தான் ப்ரோ. இப்போ அந்த மாதிரி இருக்குல்ல, நீங்கள் இதே மாதிரி வச்சிங்கன்னா எங்களை பார்த்தா நீங்களும் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஈசால கப்புது நம்மது. அவங்க ஈசான யாரு? ஈசான ஆர்சிபி டீமில் யாரும் இல்லை. ஈசான ஆர்சிபி டீமில் யாரும் இல்லை. ஒன்லி கப்பு மேட்சே முடிச்சு 20 ரூபா விசில் வாங்குறாப்ல. ஈசானு ஆர்சிபி டீமில் யாரும் இல்லை, பேர் யாரும் இல்லை. கப்புன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நமக்கு தலை டோனி இருக்காரு. டோனி இல்லைன்னா இங்கே ஒன்றும் இல்லை மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், நமக்கு வர போகிறத தோனி பேரை மென்ஷன் பண்ணுங்க. தலை இவர் ஹைதராபாத் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் நெக்ஸ்ட்டு தோனி கப்பு நம்மதேன்னு போடுங்க. ஒன்று போடுங்க. இல்லை டிடி வாசமே சொல்லு. இதை நான் சொல்லிட்டு வா. ஸ்டாலின் அழைக்கிறார் வாரி போயிட்டு வந்துரு. அன்பு ஒன்று தான் எல்லாமே. அன்புடன் மக்களா நான், அன்பு இல்லைன்னா மக்களுக்காகவே நான். டோனிக்கு அன்பு ஒன்று தான். அன்பு ஒன்று இல்லைன்னா தோனி எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு? தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ அன்பு கொடுக்குறா, அன்பால் தான் அவர் ஜெயிக்கிறாரு. அன்பு ஒன்று அதற்கு கப்பு சென்னை ஜெயிக்கணும். அதுக்காக என் பிரார்த்தனையை நான் தெளிவாக வேண்டிக் கொள்வேன். என்னால் முடிஞ்சது. ஓகேவா? Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.